இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். சாந்திங்கிறவங்க திருச்சில இருந்து எழுதியிருக்காங்க. பல வருஷமா செய்வனை கட்டான் அவங்க வீட்டுல. அம்மா செய்வனைக்காக எலிசபெத் அம்மா வெள்ளிக்கிழமை தோறும் காலைல 8 மணிக்கு சில நேரங்களில் அந்த ஜெப குறிப்பு சொல்லுவாங்க. ஆண்டவரே எனக்கு தான் சொல்றாங்கன்னு நான் அதை எடுத்துக்கிடுவேன். செய்வன மந்திரம் எனக்கு இருக்கே, அதுல இருந்து கர்த்தர் விடுவிக்கிறாருன்னு அவங்க ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தாரு. திடீர்னு நான் பல மாதங்களாக இந்த ப்ரோக்ராம் பார்க்குறேன். ஆனால் நான் திருமணத்துக்கு முந்தைய எனக்கு செய்வனை வச்சுட்டாங்க எங்கள் சொந்தக்காரங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே நான் கஷ்டப்பட்டேன். அன்னைக்கு இங்கே வெள்ளிக்கிழமை நான் ப்ரோக்ராம் பார்த்துட்டு வெளியே வர்றேன். அந்த செய்வினையானது வெளியே என் கண்ணுக்கே தெரிஞ்சிச்சு. மூளையில், வீட்டு மூலையில் நான் கையில் அதை எடுத்து பொசிக்கிட்டேன். ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்திட்டாரு. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னேன், அப்பா நான் செய்வேன், இந்த பாருங்க நம்ம வீட்டுக்கு விரோதம் வச்சது என் கைக்கே கிடச்சிருச்சு, அதை எரிச்சிட்டேன். அவர் சந்தோஷப்பட்டார். அதுலேருந்து வீட்டில் சண்டை இல்லை. என் கணவர் என் மேலே பிரியமாக இருக்காரு. நான் என் பிள்ளைகளும் என் வீட்டுக்காரர் சந்தோஷமாக இருக்கும். செய்வனை காமித்து அதை எடுக்க செய்த தேவனுக்கு, அதை எரிக்க செய்த தேவனுக்கு நன்றின்னு எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கிறிஸ்துவின் நாமத்தினால தேவ சமூகத்திலிருந்து அன்பான வாழ்த்துக்களை நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு கூறுகிறேன். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. உங்கள் ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இதுவரையும் இந்த ஊழியத்துக்காக ஜெபிச்சிங்க, கொடுத்தீங்க. கர்த்தர் உங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்னமும் தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம் வெளிவருவதற்கு உங்களுடைய ஜெப உதவியையும் உங்களுடைய உற்சாகமான தாராளமான நன்கொடையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏனெனில் ஜெபத்தினாலும் நீங்கள் அனுப்புகிற காணிக்கையினாலும் தான் இந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து நடக்கிறது என்கிற உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த டிவி பங்காளர் திட்டம்னு ஒன்று கர்த்தர் ஆரம்பித்து கொடுத்துருக்கிறார். அதில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கை மாதம் அனுப்பலாம். அது டிவி ஊழியத்துக்கே பயன்படும். நம்பிக்கை டிவி, ஜாய் டிவி, யூடியூப்பு, தேவநாளெலாம் கூட பத்திரிக்கை, இதுபோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் மிஷினரிக்கு அனுப்புகிறோம். சரியா? ஊழியத்தில் இருந்து தான் ஆதாரமே இயேசு தான் அந்த ஊழியத்துக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ரகது இந்த மாதம் ப்ரோக்ராம் வந்தது ஒரு அற்புதம் தான். ஏன்னா தேவை நினச்சி நான் கலங்கினேன். ஆண்டவர் ஒரு பாட்டே அதுக்காக கொடுத்துட்டார். யெகோவாயிரே. இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பும் அதுதான். யெகோவாயிரே தான் பேச போகிறோம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு மிகுந்த புரோஜனமாக இருக்குமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். எல்லா மகிமை அவருக்கு தான். ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்கு தயவு செஞ்சு 1 நிமிஷமாவது ஜெபம் பண்ணுங்கள். டெய்லி 1 நிமிஷமாவது இந்த ப்ரோக்ராமுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களால் முடிந்த காணிக்கை நீங்கள் மாதம் அனுப்பும்படி மிக தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கை ஜெபம்தான் இந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து வருவதற்கு வழிவகுக்கிறது. ஆகவே மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ தலையை தாழ்த்தி ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் நசனா இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாய்க்காமலே போவதாக. ஆவியானவர் இறங்குவாராக. தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. தடைகள் நீங்குவதாக. ரகா லீபா எல்லா வலி வேதனைகள் ஆத்மாவிட்டும் ஆண்டவரே சரீரத்தை விட்டு நீங்கி போவதாக. சரீரமெல்லாம் ஒரே பெயின், நைட்டெல்லாம் சரியாக தூக்கம் இல்லை. அல்லேலூயா. மன அழுத்தங்கள் இப்படிப்பட்டவங்க பார்த்துக்கிட்டீங்க. நசனா இயேசுவின் நாமத்தில் இப்போ கர்த்தர் சர்வாங்க விடுதலை தருகிறார். அல்லேலூயா. நாளை தினத்தை குறித்து கவலைப்படுகிற அருமையான சகோதரிய, நாளை தினம் அதுக்காக கவலைப்படட்டும். நீ நாளை தினத்துக்காக கவலைப்படுகிற? நாளை தினத்தை குறித்து நீ கவலைப்படாத என்று சொல்லுகிறார். அந்தந்த நாளைக்கு அதனரின் பாடுகள் போதும். அல்லேலூயா. ரகா லீகாலாபரோ. திருமணத்துக்கு கல்யாணத்துக்கு கடன் வாங்கிட்டேன், அதை அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறேன். வீடை லோன் வாங்கி கட்டிட்டேன், அதை அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறேன்னு இதை பார்த்து கொண்டு இருக்கீங்க. கர்த்தர் ஒரு வழி அடைக்கும்போது புது வழியை திறக்கிறார். அல்லேலூயா. ரகா தீகா பாபா லவர். உங்கள் சரீரத்தில் எப்படிப்பட்ட உவாதம் இருந்தாலும் யெகோவாரப்பா தொடுகிறார். யெகோவாரப்பா தொடுவீராக. சர்வாங்க விடுதலை உண்டாவதாக. கர்த்தர் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாள்லையும் கூட கர்த்தர் கொடுத்த செய்திக்கு நேராக திரும்புவோம். தலைப்பு யெகோவாயிரே கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்ற தலைப்பில் இன்றைக்கு ஆவியானவர் தெளிவாக பேசினார். என்ன செய்தி நான் கொடுக்கட்டும் ஆண்டவரே இந்த நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும்போது, ஆண்டவர் யெகோவாயிரே நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவேன்னு நீ சொல்லு அப்படின்னு சொன்னார். ஆதியாகம புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் பார்க்க போகிறோம்.
14வது வசனம், ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவாயிரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இன்னைக்கு தேற்ற முடிய இந்த செய்தியை கேட்குறீங்க, இப்போ வரையிலும் அதுக்கே யெகோவாயிரே. அல்லேலூயா. இங்கே கர்த்தர் எதையெல்லாம் பார்த்து கொள்வார். அவர் பார்த்து கொள்ள வேண்டுமானால், அவர் நம்ம காரியத்தை பொறுப்பேற்று செய்ய வேண்டுமானால், வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் தூளைப் போலவும் நம்ம பலுகி பெருக வேண்டும். நம்ம சந்ததி மேல் ஆவி ஆசீர்வாதம் ஊற்றப்பட வேண்டும். 59 ஏசாயா லாஸ்ட் 21வது வசனம் சொல்லுது, உன் மேல் இருக்கிற என் ஆவியும் உன் வாயிலிருந்த என் வார்த்தைகளும் இதன் முதற்கொண்டு என்னென்றைக்கு உன்னை விட்டுவோம், பிள்ளையில விட்டோம், பிள்ளையில விட்டோம், என்றென்றைக்கோ நீங்காது என்ற ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன்னு சொல்றாரு இல்லையா. ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணினார். நீ எனக்கு முன்பாக உண்மை உத்தமாயிரு, நான் உனக்கு மகாபலனு கேடகமாயிருப்பேன், நான் சொல்றதை கேளு, நீ நேசிக்கிற உன் வீட்டை விடு, உன் தாயை விடு, தகப்பனை விடு, உன் தேசத்தை விடு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வா. கானானுக்கு கர்த்தர் அழைத்து கேராறுல இருந்து என்ன பண்றாரு, அழைத்து வருகிறார். அப்ப அங்கே நம்ம பார்க்குறோம் 12ஆம் அதிகாரத்தில் வாக்கு பண்ணுறாரு. ஒரு 70 ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணுகிறார். நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்குறார். சரின்னு சொல்லி அவன் விட்டுட்டு என்ன செய்கிறான், வருகிறான். அதுக்கு மேலே அவனுக்கு ஒரு சோதனை. நீங்களும் நானும் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. ஓகே, இத்தனை வருஷமும் ஆண்டவருக்கு 1000 வருஷம், அவருக்கு ஒரு நாள் போல, அது ஒன்று வருஷம் நமக்கு பெருசாக இல்லை. இன்னும் ஏன் கர்த்தர் நமக்கு இந்த காரியத்தை செய்யாமல் இருக்கிறார்? ஏன்? அநேக விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கு, இன்னும் அநேக விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கல. ஏன்னா ஆபிரகாம கர்த்தர் சோதித்தறிந்தார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் வந்தது உண்மை. ஆனால் 22ஆம் அதிகாரத்தில் பயங்கர சோதனை. ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஒரே ஒரு குமாரன், அதுதான் ஈசாக்கு. ஆகாருக்கு இஸ்மவேல் இருந்தால் அது வேற விஷயம். அவன் வாக்கு தத்த பிள்ளை ஆக முடியாது, சுதந்திரவாளி ஆக முடியாது. இவன் தான் கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு. இப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர்? அதாவது கர்த்தர் நம்முடைய காரியங்களை பார்த்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு சில காரியங்களை அனுமதிப்பார். நம்ம விசுவாசம் சோதிக்கப்பட்டே ஆக வேண்டும். விசுவாச சோதனையில் நம்ம வெற்றி பெற வேண்டும். ஆபிரகாம் வெற்றி பெற்றான். ஆபிரகாமின் விசுவாசம் சோதிக்கப்படும் போது அவர் என்ன செஞ்சார்? நீங்கள் நானும் விசுவாச சோதனையில் நிற்கும் போது ஆண்டவரை தான் அதிகமாக நேசிக்கணும். நம்ம நேசிக்கிறது தான் கர்த்தருக்கு பழி செலுத்தணும். நான் இந்த புரோகிராமுக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. நான் நேசிக்கிறது அந்த ஒரு மோதிர கையில் எப்போதும் போட்டிருப்பேன் பாருங்க, பிளாட்டினா. அதை ஆண்டவர் கொடுக்க சொன்னார், கொடுத்து தான் அந்த நம்பிக்கை இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அதை நம்ம நேசிக்கிறத கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? அதில் பிரியப்படுவார். அவன் பாருங்க, ஆண்டவருக்கே முதலிடம் கொடுக்கிறவன், ஆண்டவருக்கு பயப்படுகிறவன், கீழ்ப்படுகிறவன், முதன்மைப்படுத்துகிறவன் என்பதை தன்னுடைய கிரியில் அவன் செஞ்சு காமிச்சான். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்லை, அது செயலில் இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமானால், சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தில் அற்புதம் செய்தார், இதில் இன்னும் செய்யலை அப்படின்னு நிறைய பேர் மனசு ஒரு கேள்விக்குறி இருக்கா? இருக்குது. என்ன அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஆபிரகாம் செஞ்சதுள்ளார், உனக்கு பிரியமானதை ஆண்டவர் கொடுங்க, பிரியமானதை கர்த்தர் கொடுத்துருங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார். அது பிள்ளையாக இருக்கலாம், அது பொருளாக இருக்கலாம், அது வீடாக இருக்கலாம், எதுவோ உங்களுக்கு பிரியமானது எது அதை கர்த்தர் கொடுங்க. பாருங்கள், நேசகுமாரனை கொடுன்னு சொல்லும்போது அவர் மறுப்பே தெரிவிக்கல. 3 நாள் பிரயாணம் போய் அந்த மோரியா மலைக்கு போய் என்ன செய்கிறாரு? கரெக்டாக குறித்த அந்த மலைக்கு போய் நின்று அவனை ஈசாக்க காலில் கையை கெட்டி தெரியும். அவன் அப்போ கேட்குறான். இப்போ பாருங்கள், இவனுக்கு இந்த விசுவாச சோதனை வந்ததும் இல்லாமல் மகன் மூலம் ஒரு சோதனை வருது. அப்பா, ஆட்டுக்குட்டி எங்கே? விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆட்டுக்குட்டி எங்கே? அவனுக்கு எப்படி இருக்கும்? நீ தாப்பா அந்த ஆட்டுக்குட்டி நான் வாயை திறந்து சொல்லலை. கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் என்ன சொல்கிறேன்? உங்கள் தேவைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். வெளிநாட்டுக்கு போகணும் யாரோ ட்ரை பண்ணுறீங்க, அந்த தேவையை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். பிள்ளைங்க தேவையை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். உங்கள் சரீர சுகத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும், ஆண்டவர் தான் பார்த்துக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ நிச்சயம் பார்ப்பார். ஆனால் செய்வார். அற்புதம் ஆபிரகாமும் செஞ்சாரா? மகனை கொல்ல விட்டுட்டாரா? அவன் அருவாளை கையை ஓங்குறான். ஏன்னா ஆண்டவரை தான் நான் நேசிக்கிறேன், நான் ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுக்குறேன். என் பிள்ளைக்கு 2வது தான், என் மனைவிக்கு 2வது தான். முதன்மையான கணத்தை, மகிமையை, நேசத்தை ஆண்டவருக்கு காண்பிக்கிறான். அப்போ நீங்கள் நானும் கர்த்தர் எல்லா காரியங்களும் பார்த்து கொள்ள வேண்டும்னால் நீங்கள் நானும் முதலாவது ஆண்டவரை நேசிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நமக்கு பிரியமானது எதுவோ அதை தகனப்பலியாக கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? கொடுத்துட வேண்டும். அப்போது கர்த்தர் என்ன செய்வார்? நம்மளை பழுகி பெருகும்படி செய்வார், கண்டிப்பாக செய்வார். இங்கே ஈசாக்கு பதிலாக ஒரு ஆடு பின்னால் சுற்றி கிடந்தது. இது யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. முன்பாக பிதா நிற்கிறார்.
இயேசு சொன்னாரு, பிதா எனக்கு முன்பாக இருக்கிற அவர் செய்கிறது எதுவோ அதவே நான் செய்கிறேங்கிறார் இல்லையா? பின்பாக முள் புதரில் ஒரு ஆட்டுக்குட்டி சுத்து கிடக்கிறது. அதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவாகிய தேவனை முன்பாக வைத்து இயேசு ஓட்டத்தை ஜெயமாக ஓடினாரோ, அவர் சொல்கிறத இவர் இயேசு செய்தாரோ, அதே மாதிரி நீங்களும் நானும் கர்த்தரை நமக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம செய்ய வேண்டும். அப்பொழுது எல்லா காரியங்களும் அனுகூலமாக மாற்றி கொடுவார். உங்களை ஒரு கடன் இல்லாமல் நடத்துவார். கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க, கர்த்தர் செய்வார், கண்டிப்பாக செய்வார். பிள்ளைய +2க்கு எழுதுகிறாங்க, எழுதிக்கிட்டு இருக்காங்க, நல்ல மார்க் கிடைக்கணும், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். பிள்ளைகள் நல்லா படிக்க வைங்க, நல்லா ஜெபம் பண்ண வைங்க. 10th +2 மேற்படிப்பை என்ன தொடருன்னு நினைக்கிறாங்களோ அதை கர்த்தர் வாக்கியப்படுவார். அவர் பார்த்துக்கொள்வார். தேவையை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நீங்கள் உண்மையாகவே கர்த்தருக்கு கொடுக்குறவங்களாக இருந்தால் உங்கள் பணத்துக்கு வீண் வரை செலவராது. லஞ்சம் கொடுத்து நீங்கள் ஸ்கூலில் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தரே தருவார். நான் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிங்க, அவருக்கு பிரியமானதை நடங்க. நீங்கள் அப்பொழுது பார்த்துக்கொள்வார். எப்படிப்பட்ட தேவையும் பார்த்துக்கொள்வார், எப்படிப்பட்ட காரியத்தையும் பார்த்துக்கொள்வார். உங்களுக்காக அவர் யாவை என்ன செய்வார், செய்து முடிப்பார். ஆபிரகாம் விசுவாச சோதனையில் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். கர்த்தர் அவன் ஆசீர்வதித்தார். பாருங்க, இன்றைக்கு வரையோ அவன் பேசிக்கொண்டு இருக்கிறான். நீங்களாலும் ஆபிரகாம் சந்ததியாக இருக்கிறோம், விசுவாச மார்க்கத்தாராக இருக்கிறோம். ஆபிரகாமின் தேவன் நம் தேவன், ஈசாக்கின் தேவன் நம் தேவன், யாக்கோபின் தேவன் நம் தேவன், யோசேப்பின் தேவன் நம் தேவன். அந்த ஈசாக்கள் வாழ்வு பிராயத்தில் சிறுபிள்ளையை பலியிட போனவனை கர்த்தர் 180 வயது வரை ஆயுசை கொடுத்தாரு. அல்லேலூயா. நீங்கள் விரும்புகிறத கர்த்தர் கொடுத்து பாருங்க. கர்த்தர் அதில் நீடித்தவர்களால் அவர்களை திருப்தியாக்குவார், ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவையெல்லாம் சந்திப்பார். நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க. நிம்மதி, சமாதானமும் சந்தோஷமும் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற, இந்த டிவி பெட்டி முன்னே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன பிரச்சனைன்னு உமக்கு தெரியும், எந்த தேவைன்னு தெரியும். ஆண்டவரே ரீகா, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ரீகா தாகா ரீகா சே. ஓ, அந்த வியாதியை கர்த்தர் நீக்கி போடுகிறார். அல்லேலூயா. அவருடைய தலைமுலா நீங்கள் குணமானீர்கள். வீசிங்க கர்த்தர் பார்த்துக்கொள்வார். சுகம் தருகிறார், பலன் தருகிறார். மலட்டு கற்பங்கள் திறக்கப்படுவதாக. ஓ ரகா லீகாதாக பொருளாதார குறைவுகள் நீங்கி போவதாக. இயேசு நாமத்தினால சரியா ஜெபிக்க முடியல, தூங்க முடியல, கர்த்தர் அதை நீக்கி போடுகிறார். அல்லேலூயா. இரவெல்லாம் ஜெபிக்கக்கூடிய கிருபையை தருகிறார். ஆத்தும பாரம் இதை பார்க்குற ஒருவருக்கு உண்டாகட்டும். ரீகா தேகா லாபரபஷே ஓ ரிபாதகலபரவரி ஓ ரஹா லீகாதகரபஷே. அல்லேலூயா. உனக்கு விரோதமாக ஒரு பாலை இறங்கினால் பயப்படாத, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஓ, அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், நீ அவர்களை மேற்கொள்வாய் என்று கர்த்தர் சொல்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850.